இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமை. The glory of the resurrection of Jesus Christ. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன், ஆகிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற ஒரு மகிமையை தான் அவர் சொல்லுகிறார். அவர் மரித்த 3வது நாள் ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரை கல்லறையில மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை பார்க்கும்படியாக வருகிறார்கள். அங்க நடந்தது என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். இந்த வசனங்கள் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்ததை பற்றிய அறிவிப்பை தேவ தூதர்களால் அறிவிக்கப்படுகிற ஒரு பரலோக தகவல். தேவதூதன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுகிறார். எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இதை பல முறை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். 8வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் என்ன சொன்னார்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புற ஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து
தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் போதெல்லாம் இந்த 3 காரியங்களையும் சொல்லுவார். நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சேர்த்துதான் சொல்லுவார். இந்த 3ல் தான் பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கம் இருக்கிறது. இந்த 3மே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3ல் தான் தேவன் அவர் இந்த உலகத்துக்கு கொண்ட அந்த திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம். பாடுகளை தியானிக்காம உயிர்த்தெழுதலை தியானிக்க முடியாது. அவருடைய மரணத்தை தியானிக்காம உயிர்த்தெழுதலை தியானிக்க முடியாது. இந்த 3ன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது அனைத்தும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் நடைபெறுகிறது. இயேசு மானிடனாக இந்த உலகத்தில் பிறந்த நோக்கமே இந்த 3 காரியத்தை நிறைவேற்றதான். இந்த 3 காரியத்தில் தான் பிதாவினுடைய சித்தமே மறைந்து கிடக்கிறது. ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றார். ஆதியாகமத்தில் இருந்து, ஆதியிலே இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் புஸ்தக சொல்லில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிதாவினுடைய சித்தமே அவர் பாடுகளுக்குள்ளாக போக வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். அவர் உயிர்த்தெழாவிட்டால் அந்த மரணத்தை தியானித்து பிரயோஜனம் இல்லை. அவர் உயிர்த்தெழாவிட்டால் அவர் பட்ட பாடுகளுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் the glory of resurrection, உயிர்த்தெழுதலின் மகிமை. நம்பர் 2, the reason for resurrection, அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் அல்லது காரணம். நம்பர் 3, the power of resurrection, அவர் உயிர்த்தெழுதலினால் உண்டான வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற மகிமை, the glory of resurrection,
வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னதைத்தான் இந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இனி மரிக்கப் போகிறது இல்லை. வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மரித்து உயிரோடு எழுந்தவர்கள் உண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். சாரிபாத்து விதவையுடைய மகன் இறந்து போனவனை எலியா உயிரோடு எழுப்பினார். சூனேமியாளுடைய மகனை எலிசா உயிரோடு எழுப்பினார். புதிய ஏற்பாட்டில் செத்துப்போன லாசருவை இயேசுவே 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினார். மரித்து போன நாயின் ஒரு விதவையை இயேசு கிறிஸ்து எழுப்பினார். தொற்காலியில் தபித்தால் மரித்து போயிட்டார். பேதுரு உயிரோடு எழுப்பினார். பவுல் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் மரித்தான். பவுல் உயிரோடு எழுப்பினார். ஐத்திகு என்னும் வாலிபன் இறந்ததையும் பேதுரு உயிரோடு எழுப்பினார். வேதத்தில் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின சம்பவங்கள் உண்டு. ஆனா அவங்க எல்லாரும் மறுபடியும் மரித்து போனார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஆனா இயேசு சொன்னார், மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய மரணத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 முதல் 24 வரை. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். தாவீது சொன்னதையும் இங்க சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்துல தாவீது எழுதி இருக்கிறதையும் பேதுரு இவர்களுக்கு சொல்ல வாசிப்போம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என் ஆத்துமா
ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டு வருகிறான். வாசிப்போம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கல்லறை இருக்கு, அவன் உயிரோட எந்திரிக்கல. வாசிப்போம். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவருடைய உயிர் தெழுதலை அப்பவே அவன் இயேசுவை பார்க்கல. தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை எழுதி வைத்திருக்கிறான். வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்படின்னா மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்ப மரிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மரணத்தை மறுபடியும் காணல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசு கிறிஸ்துவை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அவர் எங்கே இருக்கிறார்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில். That is the glory of his resurrection. எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? மகிமையில். Number 2, the reason for his resurrection. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்குரிய நோக்கம் அல்லது காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகள் பட்டு மரித்து அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவராய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20 இருந்து 23 வரை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். A glorious cause, a glorious reason for his resurrection. வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல
கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் நாமும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காக. நிரந்தர மரணம் சொல்றது இரண்டாவது மரணம். அது எரிகிற அக்னிக்குள்ள போகிறது. அந்த இரண்டாவது மரணத்துக்குள்ள போயிராம இருக்கதான் அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல். வாசிப்போம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய வருகையில் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழாவிட்டா அந்த உயிர்த்தெழுதல் இருக்காது. வாசிப்போம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அவன் அவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். தேவனாகிய கர்த்தர் இந்த உயிர்ப்பிக்கப்படுகிற காரியத்தை தானியேலுக்கு சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நாட்களின் முடிவிலே அல்ல, என்னைக்கோ முடிய போகிற உலகம். அப்பமே தேவனாகிய கர்த்தர் தானியேலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வாசித்தோமே. எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். ஒரு மணவாளனாக, நல்ல கவனிங்க, ஒரு மணவாளனாக மணவாட்டியாகிய சபையை கூட்டிக் கொண்டு செல்லுகிறதற்காக அவர் வருவாரா? வாசிப்போம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். மனுஷனால் மரணம் உண்டாயிருச்சு. That should not be the eternity. அது நித்தியமாய் இருந்திடக்கூடாது. There is a life in the eternity. A life forever. அதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தாரா. வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு, மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு, யாரு உயிரோடு இருக்கிற நாம. அதற்காகத்தான்
உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர் 1:9 மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எல்லாமே ஒரு முன் அடையாளமாக காண்பிக்கிறார். இதுதான் கடைசியில் நடக்க போகிற சம்பவங்கள். மரணத்தை ஜெயிக்கிறதற்கு தான் அவர் மரணத்திற்குள் சென்றார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 53வது வசனத்தில் இருந்து, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நல்ல கவனிக்க வேண்டும். எங்க வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெயம்? மரணத்தில் ஜெயம். நம்ம நிரந்தரமான ஒரு மரணத்துக்குள்ள போகிறது இல்லை. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் 2வது மரணத்திற்கு அதிகாரம், அதுதான் நித்திய மரணம். அந்த மரணத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு மரணத்தை உத்தரித்து அதை ஜெயித்தார். வாசிப்போம். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் அரசாள். 14வது 15வது வசனங்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இது 2வது மரணம். வாசிப்போம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளையும் கடந்து போய் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த மரணத்தை ஜெயித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்லா கவனிக்க வேண்டும். This is the reason for his resurrection. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் அல்லது காரணம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 3, பவர் ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம்
6வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். வல்லமையினாலே, தமது வல்லமையினால் எழுப்புவார். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். The power of his resurrection. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததை பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனை. 13வது 14வது வசனங்கள். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் எப்பொழுது கர்த்தர் என்று அறிந்து கொள்வீங்க? அந்த பிரேத குழியில இருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது. எல்லாமே புஸ்தக சொல்ல எழுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியை தான் காமிக்கிறார். எப்படி உலர்ந்த எலும்புகள் எழுந்திருக்கும். வாசிப்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதைத்தான் நம்ம ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல இதைத்தான் வாசிப்போம் மறுபடியும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த உயிர்த்தெழுதல் the power of resurrection நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைதான் நம்மளை மறுரூபமாக்கும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ the power of resurrection
மரணத்தை காணாமல் இருக்கிற நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டு போய் இயேசு வந்தார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்ல கவனிங்க. எக்ஸ்பெக்டிங் தட் டே. நம்மளை மறுரூபமாக்குறது இருக்குதான் அந்த மரணத்தின் பாதை. பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தோம். இப்போ உயிரோடு நம்ம இருக்கிற நேரத்தில் இயேசு வந்தார். எப்படி மறுரூபமாக்குவார்? அதுக்குதான் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அதற்காகத்தான் இயேசு உயிரோடு எழுந்தார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இயேசுவானவர் மரித்து எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்ம உயிரோடு இருக்கிறவங்க அதை பார்க்க முடியும். நம்ம மறுரூபம் ஆகிறதுக்கு முன்னால அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா மணவாளன் ட்ரம்பட் சவுண்டோட தான் வருவாரு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வருவார். யாரெல்லாம் அவருக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கலைன்னா மறுரூபமாக முடியாது. அந்த சத்தம் கேட்கும் பொழுது அவர் இறங்கி வருகிறத, அவரோடு கூட பரிசுத்தவான்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறத, தேவதூதர்களோடு கூட வருகிறத திறந்த கண்ணில், இந்த மாமிச கண்ணில் பார்ப்போம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நம்ம மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். அப்படி மறுரூபமாக்கி அவர்களோடு கூட மேலே போவோம். அவர் மத்திய வானத்தில் வந்து நிற்பாரு.
எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். மறுபடியும் வந்து சொன்னாரே, அதுக்குதான் வர்றாரு. அதுக்குதான் எக்கால சத்தத்தோட வருவாரு. எதற்காக? ஏன் இந்த பாடு? ஏன் இந்த மரணம்? ஏன் இந்த உயிர் தருதல்? உங்களையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற அனைவரையும் மரணத்தை காணாதபடி பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் இதை செய்திருக்கிறார். அல்லேலூயா.